ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா ஆஃப் டயட்டாமிக் மாலிகுல்ஸ். எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா ஆஃப் டயட்டாமிக் மாலிகுல்ஸ்க்கு பார்க்க போகிறோம். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா வான் ஓப்பன்ஹைமர் அப்ராக்சிமேஷன் அதை பயன்படுத்துவாங்க இதில் டு ஸ்டடி தி diatomic molecules. அப்போ von Oppenheimer approximation is used to study the electronic spectra of diatomic molecules or polyatomic molecules. What is von Oppenheimer approximation? இது ரொம்ப முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரமே நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு von Oppenheimer approximation, the total energy of the molecule is written as E total equal to E electronic, E vibrational plus E rotational plus E translational. அதாவது ஒரு மாலிகுல் இருக்குன்னா என்னென்ன எனர்ஜிலாம் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப். The molecule is composed of electronic energy, vibrational energy, rotational energy, translation energy. Therefore, the total energy is of a molecule is the sum of electronic energy, vibrational energy, rotational energy and translation energy. அதில் பார்த்தீங்கன்னா E translation energy is very very small. The magnitude of the translation energy is very very small, therefore negligible. எலக்ட்ரானிக் எனர்ஜி தான் ரொம்ப அதிகம் இருக்கிறதுலையே. அடுத்து பார்த்தீங்கன்னா the change in total energy, the change in total energy is equal to sum of change in electronic energy and change in vibrational energy, change in rotational energy. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன தெரியுது அப்படின்னா according to von Oppenheimer approximation, it implies that the electronic, vibrational, rotational energies are completely independent of each other. அதாவது நம்ம வந்து இது எப்படி எழுத முடியும் அப்படின்னா, இது ரீசன் என்ன அப்படின்னா, the electronic, vibrational, rotational energies வந்து are completely independent of each other. அப்படி இருந்தால் தான் நம்ம இப்படி எழுத முடியும். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இந்த எலக்ட்ரானிக் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் அடுத்த டயக்ராமில் நான் காமிக்கிறேன், பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஐ ஹவ் ஷோன் ஹியர் தி எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ். இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸைட்டட் ஸ்டேட். அதே மாதிரி இதில் வைப்ரேஷன் எனர்ஜி லெவல், கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸைட்டட் ஸ்டேட் 1, எக்ஸைட்டட் ஸ்டேட் 2, ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா the change in electronic energy is very much greater. இது வந்து அதிகமாக இருக்குது, is very much greater than vibrational energy, which is very much, இது பாருங்கள் ரொம்ப சிறுசு, இது ரொம்ப அதிகமாக இருக்குது, which is very much greater than. அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். the change in electronic energy is very much greater than vibrational energy, which is in turn greater than change in rotational energy. இதில் பார்த்தீங்கன்னா டெல்டா இ எலக்ட்ரானிக் எனர்ஜி, இது டெல்டா இ எலக்ட்ரானிக் எனர்ஜி எடுத்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1000 டைம்ஸ் சேஞ்ச் இன் வைப்ரேஷன் எனர்ஜி. அதே மாதிரி சேஞ்ச் இன் வைப்ரேஷன் எனர்ஜி ஈக்குவல் டு 1000 டைம்ஸ் 10^3 டைம்ஸ் ரொட்டேஷனல் எனர்ஜி, சேஞ்ச் இன் ரொட்டேஷனல் எனர்ஜி. அல்லது நம்ம சேஞ்ச் இன் எலக்ட்ரானிக் எனர்ஜி இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 10^6 டைம்ஸ் சேஞ்ச் இன் ரொட்டேஷனல் எனர்ஜி. ஏன்னா இது ரொம்ப குறை, இது வந்து 6 மடங்கு, இதை காட்டிலும் 6 மடங்கு இது அதிகமாக இருக்குது. 10^6 மடங்கு அதிகமாக இருக்குது, 6 மடங்கு இல்லை, 10^6 மடங்கு அதிகமாக இருக்குது. அதேமாதிரி வைப்ரேஷன் எனர்ஜி வந்து 1000 மடங்கு அதிகமாக இருக்குது, 10^3 டைம்ஸ் ரொட்டேஷனல் எனர்ஜியோட அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த எலக்ட்ரானிக் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி, ரொட்டேஷனல் எனர்ஜிஸ் ஆர் totally independent of each other because of this இது இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. ஏன்னா ரொம்ப அதிகமாக இருந்தால் இது வந்து இதை அஃபெக்ட் பண்ணாது, இது வந்து இதை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த எனர்ஜி டிரான்சிஷன் இதை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல, இது அஃபெக்ட் பண்ணாது.
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானிக் எனர்ஜி இருக்குன்னா இதுக்குள்ளேயே என்ன இருக்கும், வைப்ரேஷனல் எனர்ஜி இருக்கும், ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். அப்போ டியூரிங் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன், ஒரு எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்கும்போது போத் வைப்ரேஷனல் ரொட்டேஷனல் டிரான்சிஷன்ஸ் ஆல்சோ அக்கர். இந்த லெவலில் இருந்து இந்த லெவலுக்கு போகும். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து ரொட்டேஷனல் லெவல் இருக்கும், அதே மாதிரி இங்கே ரொட்டேஷனல் லெவல் வைப்ரேஷன் லெவலுக்குள்ளே வைப்ரேஷன் லெவல் உள்ளே இருக்கும். ஸோ எலக்ட்ரானிக் லெவல் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும், வைப்ரேஷன் லெவல் இருக்கும், அதுக்குள்ளே ரொட்டேஷனல் லெவல் இருக்கும். அப்போ ஒரு எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்கும்போது வைப்ரேஷனல் டிரான்சிஷனும் இருக்கும், ரொட்டேஷனல் டிரான்சிஷனும் நடக்கும். உள்ளுக்குள்ளே அது ரொட்டேஷன் லெவலில் வேறு லெவலில் போயிருக்கும், அது எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். இதில் ரொட்டேஷன் லெவல் இருக்கும், வைப்ரேஷன் லெவல் இருக்கும். ஸோ டியூரிங் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்கும்போது போத் வைப்ரேஷனல் அண்ட் ரொட்டேஷனல் டிரான்சிஷன்ஸ் ஆல்சோ அக்கர். இப்போ வைப்ரேஷனல் டிரான்சிஷன் இருந்துச்சுன்னா வைப்ரேஷனல் டிரான்சிஷன்ஸ் வித்தின், அப்போ எலக்ட்ரான் வந்து நம்ம என்ன செய்யலாம், இங்கேருந்து இப்போ உதாரணத்துக்கு 0 வைப்ரேஷன் லெவலில் இருந்து 1க்கு போகலாம், 0லேருந்து 2க்கு போகலாம். அதே மாதிரி இங்கேருந்து 1லேருந்து 0க்கு போகலாம், 1க்கு போகலாம். அப்போ வந்து உங்களுக்கு என்னென்னா நிறைய பாசிபிள் டிரான்சிஷன்ஸ் இருக்குது, இப்போ வைப்ரேஷனல் டிரான்சிஷன்ஸ் வித்தின், இப்போ வந்து எலக்ட்ரானிக் டிரான்சிஷனுக்குள்ள வைப்ரேஷனல் டிரான்சிஷன்ஸ் இருக்குது. வைப்ரேஷனல் டிரான்சிஷன்ஸ் வித்தின் எலக்ட்ரானிக் gives கோர்ஸ் ஸ்ட்ரக்சர், வைப்ரேஷனல் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் கால்டு ப்ரொக்ரெஷன்ஸ். இதை என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொக்ரெஷன்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அதே மாதிரி ரொட்டேஷனல் டிரான்சிஷனும் நடக்கும். எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்கும்போது என்ன செய்யும், ரொட்டேஷனல் டிரான்சிஷன்ஸ் ஆல்சோ அக்கர் வித்தின் எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அல்லது வித்தின் வைப்ரேஷனல் டிரான்சிஷன் இஸ் கால்டு ஃபைன் ஸ்ட்ரக்சர். பிகாஸ் ஆஃப் திஸ், இது அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இங்கேருந்து இங்கே மட்டும் போகாது, இந்த வைப்ரேஷன் லெவல் இருக்கும். இங்கேருந்து 1லேருந்து 1க்கு போகலாம், 1லேருந்து 2க்கு போகலாம், 1லேருந்து 3க்கு போகலாம். ஸோ அப்போ வந்து நிறையா டிரான்சிஷன் நடக்குது இங்கே உள்ள. பிகாஸ் ஆஃப் திஸ் தி எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா அப்டைன்ட் ஆர் வெரி ப்ராட். அதனால தான் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா ஆர் வெரி ப்ராட். அப்போ என்ன ரீசன் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும், பிகாஸ் ஆஃப் vibrational during electronic transitions there are also vibrational transitions, rotational transitions. அதனால தான் the electronic spectra obtained are very very broad.